சரணம் என்ற அந்த வார்த்தை. நீ எந்த இந்தியா பூரா நீ எந்த கோயிலுமா போங்க, ஒரு சரணம் அடையணும் அப்படின்ற மாதிரி அந்த முழக்கம் இருக்காது. அது எங்க இருந்து வருதுன்னா, அங்க போயிட்டு அவர்கிட்ட சரணம் அடையறோம் அதான் அப்படின்னு. சாமியே சரணம் ஐயப்பா, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. அந்த சரணம் என்ற சொல்லாடல் பௌத்தர்கள் பயன்படுத்தக்கூடியது, அதுவும் குறிப்பாக புத்தன் பயன்படுத்திய சொல்லாடல். அந்த சொல்லாடல இருந்து நீ தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, இந்த பாயிண்ட் நீங்கள் விவாதம் பண்ணுறதா நான் உங்களுக்கு விளக்கம் மேலே கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது பாயிண்ட் சொல்லுங்கள், முக்கியமானது. சமத்துவம்ன்ற கோட்பாடு இந்தியாவில் எந்த கோயிலையுமே இருக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, நீங்கள் காசு இருந்தால் முருகனை கிட்ட போய் பார்க்கலாம். நாங்களாம் சில கோயிலுக்கு போனோம், அப்போ எங்கள் கட்சிக்காரங்க கொஞ்சம் வலிமையாக இருப்பாங்க, நேர முருகர் அப்படி சில கீழே காலிலே போய் நாங்கள் உட்காந்துருக்குறோம். திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் எங்களை ஸ்பெஷலாகவே உள்ளே கொண்டு போனாங்க. எல்லாம் காசு இல்லை அரசியல் செல்வாக்கு. ஆனால் ஐயப்பன் கோயிலில் அது நடக்காது. நீ ஐயப்பன் கோயில் போனீங்கன்னா நீ என்னதான் யாரா இருந்தாலும் வரிசையாக நீங்கள் வரணும். அதேமாதிரி இருமுடி கட்டி வந்தால் நீங்கள் அது ஏறலாம் 18 படியில், இல்லைன்னா பின்வழியில் வரணும். இதுதான் அங்கே இருக்கிற ரூல்ஸ்.